அத்தியாயம் 13. ப்ளீஸ் அம்மு. யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஐஸ்வர்யாவை கல்பனா ஓங்கி பலார் என்று அறைந்தாள். அவள் அறைந்ததில் ஐஸ்வர்யாவின் கன்னம் சிவந்து போனது. தன் கன்னத்தை தாங்கியபடி எரிச்சலுடன் கல்பனாவை பார்த்தாள் ஐஸ்வர்யா. மரியாதையா இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போ, இல்லனா இங்க நடக்கிறதே வேற. ஆனா ஆண்டி, நான் ஒன்னும் வேணும்னு இங்க வரல. கௌதம் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு எனவும் அறைக்குள் எட்டி பார்த்தாள் கல்பனா. கௌதம் அங்கு படுக்கையில் படுத்திருந்தான். இந்த நிலைமையில இருக்கிற என் பையனா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தான்? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. கெட் அவுட். ஐஸ்வர்யாவால் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. ரேணுவின் முன்னால் அவமானப்பட்டது அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. கல்பனாவையும் ரேணுவையும் எரிக்கும் பார்வை பார்த்தவள் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். ஏய், இங்க பாரு, இன்னொரு தடவை அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா அப்புறம் நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது வரும். என்ன, புரிஞ்சுதா? கல்பனா அதட்டலாக கேட்க ரேணு மேலும் கீழும் என வேகமாக தலையாட்டினாள். போய் தொலை. கல்பனா அங்கிருந்து சென்றவுடன் சனா ரேணுவிடம், மேடம், பெரிய மேடம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. பெரிய மேடம்க்கு ஐஸ்வர்யா மேடம சுத்தமா பிடிக்கலன்னு என்றாள். இதை கேட்டு ரேணுவின் முகம் சுருங்கியது. அவளுக்கும் தெரியும் கல்பனாவிற்கு ஐஸ்வர்யாவை பிடிக்காது என்று. சரி சனா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். உள்ளே வந்து கதவை தாழிட்டாள் ரேணு. கௌதமை பார்த்தாள். அவனும் போதையில் அவனை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தான். ரேணு அவளுக்கான படுக்கையை விரித்துவிட்டு லைட்டை ஆஃப் செய்து படுத்துக்கொண்டாள். நேரம் இப்படியே கடந்து கொண்டிருக்க இரவில் ஏதோ ஒரு சத்தத்தை உணர்ந்தாள் ரேணு. கண்களை திறந்து பார்க்க அந்த இருட்டான அறைக்குள் கௌதமின் முனகல் சத்தம்தான் கேட்டது. கௌதம். ஆனால் அவனிடமிருந்து முனகல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்னாச்சு என்று யோசித்தவாறு எழுந்து லைட்டை ஆன் செய்தாள். அவனும் தூக்கத்தில் முணங்கிக் கொண்டிருந்தான். அவனின் அருகில் சென்றவள், கௌதம், கௌதம். அவனை எழுப்ப முயற்சித்தாள். ஆனால் அவன் எழுந்திருக்கவில்லை. இதற்கிடையில் அவன் இருமினான். ஏன் இருமுறாரு? யோசித்தவாறு அவனின் நெற்றியில் கை வைத்து பார்க்க உடல் அனலாக கொதித்தது. உஷோ, என்ன இப்படி உடம்பு கொதிக்குது? இத அந்த ஐஸ்வர்யா கவனிக்கவே இல்லையா? இதுல வேற குடிச்சிட்டு வந்திருக்காரு. ரேணுவின் மனம் பதறி போனது. வேகமாக கீழே சென்றவள் ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்துக்கொண்டு பஞ்சு போன்ற காட்டன் துணியையும் எடுத்துக்கொண்டு மேலே வந்தாள். கௌதம், இங்க பாருங்க, ஒண்ணுமில்ல. அந்த துணியை நீரில் நனைத்து அவனின் நெற்றியில் வைத்து விட்டாள். அவனின் முனகல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஆனால் உடலில் இருந்த வெப்பம் குறைய மறுத்தது. இதற்கிடையில் அவன் இருமிக்கொண்டே இருக்க மீண்டும் கிச்சனுக்கு சென்றவள் அவனுக்கு குடிப்பதற்காக சூப்பையும் கஷாயத்தையும் ரெடி செய்தாள். அனைத்தையும் அவனுக்காக பார்த்து பார்த்து செய்தாள். இரண்டையும் எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தவள் அவனை எழுப்பினாள். கௌதம், கொஞ்சம் எந்திரிங்க, இத குடிச்சிட்டு படுங்க. அவள் என்னதான் அழைத்தாலும் அது அவனின் செவிகளுக்கு விழவில்லை. வேறு வழியில்லாமல் அவனின் தலைக்கு அருகில் அமர்ந்தவள் அவனின் தலையை எடுத்து தன் நெஞ்சின் மீது சாய்த்து வைத்தபடி பவுலில் இருந்த சூப்பை அவனுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தாள். அவள் கொடுக்க கொடுக்க அவன் அதை குடித்துக்கொண்டே இருந்தான். இடையில் இருமல் வர அவனின் நெஞ்சை தேய்த்து விட்டாள். கஷாயத்தை குடிக்கும் வேளையில் அதன் கசப்பு போதையிலும் தெரிந்தது போல சிறு பிள்ளையைப் போல வேண்டாம் என்று முகம் சுழித்தான். கௌதம், இத நீங்க குடிச்சாதான் உடம்பு சீக்கிரமா சரியாகும். தயவு செஞ்சு குடிங்க. சின்ன குழந்தைக்கு சொல்வது போல் சொல்லி அவனுக்கு அதையும் கொடுக்க முழுமையாய் குடித்து முடித்தான். எழுந்து முந்தானையால் அவனின் வாயை துடைத்து விட்டாள். சூப்பின் சிறு துளிகள் அவன் ஆடையில் சிந்தியிருக்க மேலும் ஆடையில் இருந்து மதுவாசமும் வெளிவர சற்று தயக்கத்துடன் அவன் அணிந்திருந்த சட்டையை கழட்டினாள். சட்டையில்லாமல் கட்டுக்கோப்பான அவனின் உடலின் அங்கங்களை பார்க்க ரேணுவுக்கு கூச்சமாகத்தான் இருந்தது. அவனுக்கு ஒரு போர்வையை போர்த்திவிட்டவள் மீண்டும் தண்ணீரில் அந்த துணியை நனைத்து அவனின் நெற்றியில் வைத்தாள். சூப்பு கொடுத்ததால் சற்று தெம்பாக உணர்ந்தான் போலும். அமைதியாக அவன் படுத்துக்கொள்ள லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவனின் அருகிலேயே மெத்தைக்கு கீழ் அமர்ந்து கொண்டிருந்தாள் ரேணு. ஒரு கட்டத்தில் அவளும் அப்படியே தூங்கிப் போக மீண்டும் அவனின் முனங்கல் சத்தம் கேட்டது. அதில் கண்ணை திறந்தவள்
அவன் நிலை பார்த்து கவலை அடைந்தாள். காய்ச்சல் குறைந்திருக்கும் என்று நெற்றியை தொட்டு பார்த்தாள். ஆனால் அது இன்னும் அப்படியேதான் இருந்தது. ஏன் இவரோட பாடி டெம்பரேச்சர் குறையவே மாட்டேங்குது? காலையில நல்லாதானே இருந்தாரு. ஒருவேளை இது எல்லாம் நேத்து மழையில நனைஞ்சதாலதான் வந்திருக்குமா? ஆமா, இது அதனாலதான். நான் அப்பவே சொன்னேன் ஆவி பிடிங்கன்னு. ஏதோ தனக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி பேசிட்டு இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவனை திட்டினாலும் இவள்தான் அவனை நினைத்து மிகவும் கஷ்டப்பட்டாள். கௌதம், கௌதம்! அவன் எழுந்திருக்கவில்லை. அவனின் கழுத்தில் கை வைத்து பார்க்க நெருப்பாய் கொதித்தது. காய்ச்சல் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள பாடி டெம்பரேச்சர் கிட்டை அவள் எடுத்து வரலாம் என எத்தனைக்கும் தருவாயில் அவளின் கையை பிடித்தான் கௌதம். அவள் என்ன என்பதை உணர்வதற்குள் அவளை இழுத்து மெத்தையில் போட்டிருந்தான் அவன். ரேணு இதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. கௌதம், கௌதம், என்ன பண்றீங்க? கௌதம், என்ன விடுங்க, என்ன விடுங்க கௌதம்! அவள் துள்ளினாள். அவனிடமிருந்து விடுபட எவ்வளவோ முயற்சித்தாள். ஆனால் முடியவில்லை. அதே நேரம் கௌதம் இன்னும் விழிக்கவும் இல்லை. இதை வேண்டுமென்றும் செய்யவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவனின் சூடான உஷ்ணம் நிறைந்த உடல் அவளின் குளிர்ச்சியான உடலின் உறைவிடம் தேட ஆரம்பித்தது. அவனை அறியாமலேயே ஏதோ ஒன்றை அவன் முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை ரேணு உணர்ந்தாள். இருட்டான பாதையில் கிடைத்த ஒற்றை வெளிச்சம் போல தன் கைக்கு கிடைத்த இதமான உணர்வை விட அவனுக்கு மனமில்லை. உண்மையில் அவன் அருகில் இருப்பது ரேணு என்று கூட உணரவில்லை. அவளை கீழே தள்ளி அவள் மீது தன்னுடைய முழு எடையையும் கடத்தினான் கௌதம். ரேணுவுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. கௌதம், கௌதம்! முழு பலம் கொண்டு அவனை தள்ள முயற்சித்தாள். ஆனால் அவனும் அவளை முத்தமிட ஆரம்பித்தான். ரேணு இதை எதிர்பார்க்கவில்லை. கௌதம், கௌதம், ப்ளீஸ்! என்றாலும் அவனின் முத்தம் இடைவிடாது தொடர்ந்தது. ப்ளீஸ் அம்மு, என்னை விட்டுட்டு போகாத, ப்ளீஸ். அவன் இப்படி சொல்லவும் அவன் சொன்ன வார்த்தையில் ஒரு நொடி உறைந்து போனாள் ரேணு. அதுவரை ஒரு மீனை போல துள்ளிக் கொண்டிருந்தவள் அப்படியே அமைதியானாள். கௌதம், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அம்மு, ஏண்டி என்னை விட்டுட்டு போன? அவன் அம்மு என்று சொல்லிய மறுகணம் ரேணுவின் கண்களிலிருந்து நீர் கோர்த்தது. அந்த பெயரில் அனைத்தையும் மறந்து உருகி போனாள். யார் இந்த அம்மு? அவளுக்குள் 1000 கேள்விகள் எழுந்து அடங்கின.